வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். கூடுதலா 2 வங்கி பங்குகள் பற்றி நம்ம இதில பார்க்க போறோம். ஸோ 2 வங்கி பங்குகளுமே இப்ப நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. ஸோ ஃபர்தரா நமக்கு ஏதாச்சும் அந்த இடத்துல சான்ஸ் ஏற்படுமா? அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஜெனரல் அப்டேட் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ அதாவது ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடி ஈரான் அண்ட் அமெரிக்கா மத்தியில் ஒரு எம்ஓயு சைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ட்டு ஒரு செய்தி பரவலா பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருந்தது. வார் பார்த்தீங்கன்னா நிறுத்தப்பட்டது அப்படின்ட்டும் பெரிய அளவுக்கு பேசப்பட்டுட்டு வந்தது. ஆனா, இந்த சூழ்நிலையில அமெரிக்கா பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்க்கு $17 பில்லியன் மதிப்பிலான மிசைல்ஸ், டிஃபென்ஸ் மிசைல்ஸ சப்ளை பண்ண போறதா ஒரு தகவல் குடுத்துருக்காங்க. அதுதான் வார் சைன் பண்ணப்பட்டாச்சு. இப்போதைக்கு அங்க மிசைல் சப்ளை பண்றேன் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா எல்லாத்துக்கும் வரும். இதுக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கு ராணுவ விமானங்கள் அண்ட் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்க்கும் சில மிசைல்ஸ் ஏவுகணைகள தர்றதாவும் தகவல் எல்லாம் வந்திருந்தது. ஸோ, இத வச்சு அமெரிக்கா பெரிய அளவுக்கு இந்த டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ வித்து ஒரு நல்ல லாபத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு வணிகத்த பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான செய்திகள் வார எளிதில் முடிச்சிராது அப்படின்னு தான் என்னோட ஒரு எதிர்பார்ப்பாவும் இருக்கு. ஸோ, என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு தெர்ல. ஒரு பக்கம் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு ஆயுதம் விற்பனை பண்றாங்க, மிடில் ஈஸ்ட்டுக்கு விற்பனை பண்றாங்க. ஸோ ரவுண்டு கட்டி அவங்கள எப்படி முடிக்கணுமோ அந்த வகையில் ஆயுதங்களை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஈரானுக்கு எவனும் ஆயில் அதாவது வெப்பன்ஸ் சப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது என்ன நியாயம்னு தெரியல. இவன் வைக்கிறது தான் சட்டமாக இருக்கு. பட் இருந்தாலுமே எப்படியும் உள்ளே வர்றது வந்துடும். ஸோ இவனால எல்லாம் தடுக்க முடியாது. பார்ப்போம் இந்த ப்ராப்ளம் திரும்ப ஏதாச்சும் ஷூட் அவுட் ஆகுதா அப்படின்ட்டு. அடுத்தது டாடா கன்சியூமரோட ரிசல்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டாடா கன்சியூமரோட இந்த காலாண்டு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெட்டராக இருந்தது. ஸோ டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது போக ₹8.50 நான் நினைக்கிறேன். ஸோ டிவிடெண்ட் பார்க்கும்போது இல்லை ₹10 கொடுத்துருக்காங்க. இந்த காலாண்டில் 419 கோடி நெட் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பெட்டர் குவார்ட்டர்லி ப்ராஃபிட்டாக இந்த காலாண்டு பர்ஃபார்மன்ஸ் டாடா கன்சியூமருக்கு அமைஞ்சிருக்கு. 21% பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபம் உயர்ந்திருக்கு. ஸோ ஓவரால் பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாலும் கூட இந்த டாடா கன்சியூமர் ரொம்பவே ஓவர் வேல்யூட் பங்கு. ரொம்பவே வேல்யூவேஷன் ஜாஸ்தி. மற்ற பியர் கம்பெனி கூட கம்பேர் பண்ணும்போது இதை விட இன்னும் நல்ல கம்பெனிஸ் நமக்கு நல்ல அட்ராக்டிவான இடத்துல இருக்குது. அதுபோக இந்த டாடா கன்சியூமர் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஹோல்டு பண்ணுறதுக்காக வாங்கின ஒரு நிறுவன பங்கு. அதுவும் என்னோட ஒரு போனஸ்லேருந்து இந்த பங்கை நான் அந்த டைமில் வாங்கினேன். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை போட்டு. பட் அது என்கிட்ட இல்லை. அதுக்கப்புறம் நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். ஸோ 2வது வாங்கினது டாடா பவர். அதுக்கு அடுத்தது டாடா மோட்டார்ஸ். நான் மார்க்கெட்டுக்குள்ளே வந்த புதுசில் ஹோல்டு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நினப்பில் வாங்கின பங்குகளாக டாடா குழுமத்தோட பங்குகள் தான் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நம்பிக்கைங்கிறது கிடைக்கும்ல. ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு அங்கே இருந்தது. அது மட்டும் இல்லை அந்த டைமில் அதெல்லாம் பெட்டரான ஒரு இடத்துல இருந்தது. ஸோ இந்த டாடா கன்சியூமர் ₹640 இருந்தது. இப்போது ₹1000 கிட்ட இருக்கும்னு நான் நினைக்கிறேன் டாடா கன்சியூமர். நான் பெருசாக இதை இப்போது ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஸோ ₹1176 கிட்ட பார்த்தீங்கன்னா டாடா கன்சியூமர் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டாடா பவர் அந்த டைமில் ₹92 இருந்தது. அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ் பார்க்கும்போது ₹250 இருந்தது. ஸோ இப்போ எல்லாமே பெட்டர் பர்ஃபார்மன்ஸை தான் டெலிவர் பண்ணியிருக்கு. இதில் என்கிட்ட இல்லாத பங்கு டாடா கன்சியூமர். டாடா பவர் அதுக்கப்புறம் பல இடத்துல நான் பை பண்ணியிருக்கேன். ஸோ எங்கெங்கே 92ல் வாங்கியிருக்கேன், 120ல் வாங்கியிருக்கேன், 150ல் வாங்கியிருக்கேன், 180 அண்ட் 200 அதுக்கப்புறம் 350ல் கூட பார்த்தீங்கன்னா இந்த டாடா பவரை நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். நிறைய இடத்துல டாடா பவரை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த டாடா மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் வாங்கினது தான் டிவிஆரும். அப்போ வாங்கினது தான் 200க்கு கீழே டிவிஆர் வாங்குச்சு. அதெல்லாம் இப்போ மெர்ஜ் ஆகி முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ திரும்ப அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டாடா மோட்டார்ஸில் வருமோ அப்படின்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் எதிர்பார்ப்பது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு ரொம்பவே அதிகமாகவே இருக்கு. ஸோ இன்கேஸ் நான் நினைக்கிறது நடக்குதுன்னா டெஃபினட்டாக இது 2 வகையில் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஒன்று என்னுடைய லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுறதுக்கு நான் டெஃபினட்டாக ட்ரை பண்ணுவேன். அதே மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுறதுக்கும் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். டாடா மோட்டார்ஸை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா இந்த பங்கை நான் பின்தொடர்ந்து வந்துட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் உச்சத்தில் பலரும் விரட்டும் போது கூட என்கிட்ட இந்த பங்கு இருந்தாலும் இந்த பங்கை பற்றி நான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் டிஸ்கஸ் பண்ணேன். என்ன ரீசன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் விஷயங்களை தான் டிஸ்கஸ் பண்ணனே தவிர நானாக கற்பனை பண்ணி என்னுடைய நெகட்டிவ் ஒரு தாட்டை இந்த இடத்துல நான் திணிக்கலை. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பங்கு ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ விரைவில் ஆப்பர்ச்சுனிட்டியை குட்ரா டாட்டா அப்படின்னு தான் நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ பொறுத்திருப்போம் இந்த பங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வங்கி பங்குகள். 2 வங்கி பங்குகள் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று பேங்க் ஆஃப் பரோடாவோட ரிசல்ட். ஸோ பேங்க் ஆஃப் பரோடாவோட ரிசல்ட் இந்த காலாண்டில் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல டிவிடெண்ட். பட் இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸுக்கு அது ஒன்றும் சூப்பர் டிவிடெண்ட் இல்லை. ₹8.50 பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ₹325 இப்போ இந்த பங்கு சரிவடைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. ஃபர்தராக சரிவடையும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா
இந்த FY26 இவங்களுக்கு சிறப்பான ஒரு வருடமா அமையல. ஃப்ளாட்டா தான் அமைஞ்சிருக்கு. இந்த காலாண்டு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. இயர் ஆன் இயர் அண்ட் குவார்டர் ஆன் குவார்டர் கூட கம்பேர் பண்ணும்போது பெட்டரா குடுத்திருந்தாலும் கூட, ஸோ ஒரு வருட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து நம்ம பார்த்தோம்னா, ஃப்ளாட்டா இருக்கு. டிக்ளைன் ஆயிருக்கு. 20,070 கோடி தான் பண்ணியிருக்காங்க. வளர்ச்சி இல்ல. பெரிய அளவுக்கு வளர்ச்சி இல்ல. ஸோ ஃபர்தரா பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் ஏற்படலாம். மேபி ஏற்பட்டு ஒரு நல்ல இடத்துக்கு வந்ததுன்னா, ஸோ இத வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஸ்டில் பார்த்தீங்கன்னா, நல்ல அட்ராக்டிவான வேல்யூவேஷன்ல இருக்கு. நம்ம போய் சவுத் இந்தியன் பேங்க்கு இல்லைன்னா இன்னும் அதே சைஸில் இருக்கக்கூடிய வேறு சின்ன பங்குகளை வாங்குறதுக்கு அதை காட்டிலும் ஒரு பெட்டரான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பேக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸோ சிறந்து செயல்படக்கூடிய இதுவும் முக்கியமான ஒரு விஷயம்தான். கன்சிஸ்டண்ட்டாக இதோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ எந்த நிலைமைக்கு இந்த வங்கி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். ஸோ இது ஒரு நல்ல ஒரு வேல்யூ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் விலை தான் ரொம்ப வந்து முக்கியம். ஸோ விலை இன்னும் கூட கொஞ்சம் வந்து கரெக்ட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இதை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். பட் லாங் டேர்முக்கு இல்லை. ஸோ ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு நான் இதை ஃபோக்கஸ் பண்ணுவேன். அடுத்தது பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இது ஆல்ரெடி நான் ஃபோக்கஸ் பண்ண பங்கு. ஸ்விங்குக்கு அதாவது ஒரு ஷார்ட் டேர்முக்கு கூட இதுக்கு முன்னாடி நான் இப்போ போன வருடம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பேங்க் ஆஃப் இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு. ஸோ பேங்க் ஆஃப் இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பேங்க் ஆஃப் பரோடா கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. ஸோ பேங்க் ஆஃப் பரோடா ஒரு 20,000 கோடி கிட்ட லாபம் பண்ணியிருக்காங்களா. பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு 10,000 கோடி பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல் இயர் ப்ராஃபிட்டை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நல்ல அட்ராக்டிவான மதிப்பீடுல இன்னும் இது இருந்துட்டு இருக்கு. இந்த காலாண்டு பர்ஃபார்மன்ஸ் க்ரோத்தை கொடுத்தாலும் ஸோ ஒரு சின்ன ஒரு க்ரோத்து தான். அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ப்ரொஃபஷனில் பெரிய அளவுக்கு மாற்றமெல்லாம் இல்லை. ஸோ இதெல்லாம் பண்ணி அவங்களுடைய லாபம் 3,000 கோடியாக இந்த காலாண்டில் இருக்குது. ஸோ ஓவராலாக FY26 10,309 கோடியாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த வேகமான வளர்ச்சி இப்போ கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிருக்கு. ஸ்லோ டவுன் ஆகி தான் தீரும். ஏன்னா பெரிய சைஸுக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ரொம்ப புவர் பர்ஃபார்மன்ஸ், இப்போ பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து 10,000 கோடியாக முதல்ல இந்த FY26 அச்சீவ் பண்ணியிருக்காங்க இந்த பேங்க் ஆஃப் இந்தியா. இதுவும் பார்த்தீங்கன்னா மேபி நமக்கு திரும்ப ஒரு சான்ஸை ஏற்படுத்தலாம் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டும் இப்போதைக்கு பார்வையில் இருக்குது. இது போக திரும்ப யூனியன் பேங்க்கில் சான்ஸ் வருமா, கனரா பேங்க் ப்ராஃபிட்லாம் புக் பண்ண இதுலலாம். ஸோ கனரா பேங்க்கில் ப்ராஃபிட் வருமானு பார்க்கணும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வருமானு பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். விரைவில் வரும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். வந்ததுன்னா பிடிப்பதற்கு நம்ம ரெடியாக வந்து இருக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்காக நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணலாம், இந்த ரேட் வந்ததுன்னா நம்ம எப்படி வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானை பில்ட் பண்ணிக்கோங்க. நான் பில்ட் பண்ணியிருக்கேன். நான் இதை ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த பிளானை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே. ஸோ பக்காவாக பிளான் பண்ணி உள்ளே இறக்கணும்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை நம்மளால் எதிர்பார்க்க முடியும். போன வருடம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ போன வருடம் எந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்ததுன்ட்டு நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். ஹியூஜ் பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு டெலிவர் பண்ணுச்சு. ஸோ மேபி திரும்பவும் நமக்கு வரக்கூடிய இந்த வருட எண்டில் ஏதாச்சும் ஒரு சான்ஸ் ஏற்படுமாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். பட் இந்த இயர் எண்டுங்கிறதே ரொம்ப தூரம் தான். ஸோ இப்போதைக்கு இந்த வங்கி அண்டு நிதி நிறுவன பங்குகளோட விலை கொஞ்சம் கரெக்டாகிட்டு வந்துட்டுருக்கு. ப்ரைவேட் செக்டார் பேங்க் நம்மளுடைய டாப் ஃபோக்கஸாக இருக்குது. அதை தொடர்ந்து PSU பேங்க்ஸும் அதுக்குள்ளே வரும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அடுத்தது ஹீரோ மோட்டர் காப் கிட்ட இருந்த அப்டேட்டு. ஸோ ஹீரோ மோட்டர் காப் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் வந்து இன்னொரு ஸ்கூட்டர் வந்து லான்ச் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வருடம் ஒரு அக்டோபரில் வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அக்டோபர் அப்போ லான்ச் பண்ணுவோம் புது மாடல் அப்படின்ட்டு ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ 1,500 கோடி அது போக எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா அந்த அவங்களுடைய இதை ப்ரொடக்ஷன் அண்ட் இந்த EV போர்ட்ஃபோலியோவை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா ஒரு தகவல் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது போக ஜீரோ ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ இது முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதோட 2 வீலர்ஸ் பைக்ஸையும் வந்து லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு திட்டத்தில் ஹீரோ மோட்டர் கப் இருக்கிறதாவும் நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம். விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம இந்த பக்கம் இப்போதைக்கெல்லாம் போகாமல் இருப்பது நான் வந்து இதுதான் என்னுடைய திட்டமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு MCX. ஸோ MCXோட பர்ஃபார்மன்ஸ் இந்த காலாண்டில் வேறு லெவலில் இருக்குது. இயர் ஆன் இயரில் 291% அவங்களுடைய லாபம் உயர்ந்திருக்கு. டிவிடெண்ட் ஒரு ரூ. 8 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் BSE பார்த்தீங்கன்னா 150 வருடத்துக்கு அப்புறம் பெரிய அளவுக்கான ஒரு வருவாய், 150 வருடத்தில் பெரிய வருவாயே இந்த வருடமாக தான் வந்து இருந்திருக்கு. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். BSE ஆப்ஷனில் இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா கெத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக வந்து சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. MCX இதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தது. பட் இப்போது MCXும் நல்ல பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல மார்ஜின். ரெவன்யூவே வெறும் 800-900 கோடி கிட்ட தான். ஆனால் ப்ராஃபிட் பாருங்கள் 530 கோடி பண்ணியிருக்காங்க. பெட்டர் பர்ஃபார்மன்ஸ், பெட்டர் மார்ஜினில் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த MCX இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். இடையில ரிட்டல் ஆப்ஷன் குளோபலில் சில முக்கியமான அப்டேட்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு போஸ்ட் பண்ணிவிட்டு நான் டெலகிராமில் அந்த அப்டேட் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஈவினிங் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.